வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சரவணன். போன தடவை மேசராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் போட்டிருந்தேன். அதுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம், மிக்க நன்றி. இப்போ ரிஷபராசிக்காரவங்க சனி பகவான் பயிற்சி இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். சனி பகவான் ரிஷபராசிக்கு 9க்கும் 10 கூடிய தர்ம கர்மாதிபதி. ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக, ரொம்ப யோகாதிபதியாக வர்றவர் ரிஷபராசிக்கு. அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய சிறப்பு. வாழ்க்கையில் மிகப்பெரிய லைஃப் செட்டில்டு அவங்களுக்கு. அவர் ரிஷபராசியவே பார்க்குறாரு மூணாவது பார்வையாக. அங்கே வேறு சந்திரன் இருக்கிற இடம். சந்திரன் உணவு தொழிலை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் தொழில்காரகன். இவங்க 2 பேரும் பார்க்கும் பொழுது ஹோட்டல் தொழிலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஹோட்டலில், அவங்க மிகப்பெரிய முதலாளி ஆவாங்க. ஹோட்டல் தொழில், அன்றாடம் உணவு சார்ந்த தொழில், மளிகை கடை, காய்கறி கடை, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலகட்டம். திடீர்னு அதிர்ஷ்டம் வரும். திடீர்னு ஒருத்தவங்க கடையை கொடுத்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சண்டை போட்டவங்க திருப்பி நீயே வச்சுக்கப்பா அந்த கடையை, நல்லபடியாக நடத்து அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் டக்குன்னு அதை பயன்படுத்திக்கிங்க. அது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதனால் இதை செய்யுங்க. அதே போல் சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமுறையிற இடத்துல இருக்கார். இது வைரம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு, வைரம், தங்கம், வெள்ளி, இந்த ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் இருக்கிறவங்க, ஆசாரிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பொற்காலம். அவங்களுக்கு நல்ல தொழில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வெளியூரில் போய் ஆர்டர் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான திடீர் தனயோகம் கிடைக்கும். அதில் திடீர் புதையல் யோகம் கூட சில பேர் கிடைக்கலாம். அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடம் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம் ரிஷபராசிக்கு. அந்த பூர்வீக சொத்து பிரிப்பாங்க. அதில் மிகப்பெரிய பணம் வரும். அதே மாதிரி பழைய சொத்து, ஒரு பழைய காலத்து வீடை போய் வாங்குவாங்க. அவங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அபரிவிதமான லாபம் கொடுக்குற அளவுக்கு அந்த சொத்து மாறும். அதே மாதிரி இந்த சொத்து இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு 3 தலைமுறைக்கு அந்த சொத்தை விற்க முடியாது. அந்தளவுக்கு அந்த சொத்து அற்புதமான சொத்தாக இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரன் கார் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லா துறையிலுமே ஒரு பொற்காலம். அதனால் ரிஷபராசிக்காரங்க சந்தோஷமாக இருங்க. பார்ட் 1 வீடியோ இது. அடுத்து பார்ட் 2ல் இதை விட சிறப்பான விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.